அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிறுகீரை பொரியல் தான். எல்லாருமே உங்கள் வீட்டில் பண்ணுவீங்க, ஆனால் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இங்கே ஒரு கடாயில் கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 10 பல்லு பூண்டை தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சு கலர் மாறட்டும். பாருங்கள், பூண்டு பொரிஞ்சு கொஞ்சம் கலர் மாறின உடனே ஒரு 2-3 ஸ்பூன் பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பொரியட்டும். பாசிப்பருப்பு பொரிச்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப கலர் மாற தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் வதங்கி வந்தால் போதும். பாருங்கள், கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்னோடய கீரையை நல்லா ஆஞ்சிட்டு கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கட்டு கீரை. இந்த ஒரு கட்டு சிறுகீரையும் இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். கீரையை சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடுறேன். ஒரு நிமிஷத்துக்கு கீரை அப்படியே அவியட்டும். பாருங்கள், கீரை அவிஞ்சு அப்படியே கம்மியாயிருச்சு, தெரியுதா? இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு திரும்ப ஒரு தடவை மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கீரை நல்லாவே அவிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேகணும், ஆனால் திரும்ப மூடி வைக்காதீங்க. திரும்ப நீங்கள் கீரையை மூடி வச்சிங்கன்னா கீரையோட கலர் மாறி ஒரு மாதிரியான கலரில் வந்துடும். நல்ல பச்சை கலரில் நமக்கு கிடைக்காது. அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் இப்படி சட்டியை திறந்து வச்சே கிண்டுங்க. கீரை நல்லா கரெக்டாக வெந்து வந்துடும். பாருங்கள், திறந்தே கிண்டனால கலர் மாறாமையே இருக்குது. கீரை எப்போவுமே ரொம்ப பிளைனாக வீட்டில் செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே கீரையை சாப்பிடுவாங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் பூவை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரட்டின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. அவ்வளோதான், ஒரு சூப்பரான சிறுகீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாப்பிடும் போது அந்த பருப்பு பூண்டு தேங்காவோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.